வணக்கம், நான் உங்கள் டாக்டர்.Umadhevi பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பட் வெரி எஃபெக்டிவான ஒரு ஹேர் ஆயில் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் போட்டிருந்தேன். அது ரொம்ப லாங் ப்ராசஸ், நிறைய மெட்டீரியல் தேவைப்படும். இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு 2 ப்ராடக்ட் வச்சு பட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் பண்ண போகிறோம். அதாவது மருதாணி இலையும் வெந்தயமும் வச்சு ஒரு ஹேர் ஆயில் பண்ண போகிறோம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீட்டிலையே எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு 100 கிராம் மருதாணி இலை, அப்புறம் ஒரு 10 கிராம் வெந்தயம். இந்த வெந்தயத்தை ஒரு 6 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிடுங்க. இப்போ இந்த மருதாணி இலைகளையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இந்த மருதாணி இலையையும் வெந்தயத்தையும் ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். இந்த வெந்தயம் ஊற வைக்கும் போது கொஞ்சம் அளவாக தண்ணி வச்சு ஊற வச்சுக்கிட்டா நல்லதுங்க. இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்ச மருதாணியை இந்த உருண்டை மாதிரி தட்டி நல்லா வடை மாதிரி தட்டி காய வச்சிடணும். இதை ஒரு நாள் இள வெயிலில் காய வச்சு எடுத்துட்டா இந்த மாதிரி இருக்கும். இதை இப்போ நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆயில் காய்ச்சறதுக்கு ஒரு 200 ml சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். இதை ஒரு சுத்தமான பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு அந்த எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அந்த காஞ்ச வடையை அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ அந்த எண்ணெயில் அந்த வடை நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ மருதாணிலையும் வெந்தயத்துலேயும் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக எண்ணெயில் இறங்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷ் எல்லோவாக மாறிடுச்சு. என்ன பக்குவம்னா, இந்த வடையை போட்டவுடனே அது மூங்கி நல்லா வெந்து மேலே வர்ற பக்குவத்தில் எடுத்துடணும். இப்போ வடையை மட்டும் எடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக க்ரீனிஷ் எல்லோ கலரில் நம்ம ஹேர் ஆயில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு சுத்தமான பாத்திரத்தில் வடிகட்ட போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக அது பிளாக்காக மாறிடும். இப்போ நம்ம சூப்பரான வீட்லேயே எளிமையாக பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் தயாராகிடுச்சுங்க. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நல்லா முடி கொட்டுறதை நிறுத்தி முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஈஸியாக வீட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். இதை நீங்கள் எல்லோரும் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட்டை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருங்க. நன்றி, வணக்கம்.